மதுரை அனுப்பானாடி பகுதியில் குடிநீர் குழாய் உடைந்து பல ஆயிரம் லிட்டர் தண்ணீர் சாலையில் வீணாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்ப்போம். விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்க கேட்போம். ஜெகநாத், வணக்கம். எப்படி உடைந்தது இந்த பைப்பு? மேலும் சீரமைப்பு பணி தொடங்கிருச்சா ஜெகநாத்? வணக்கம். மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட 100 வார்டுகளில் முல்லை பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டம் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக 100 வார்டுகளில் உள்ள பிரதான சாலைகள் மற்றும் தெருக்களில் குழாய்கள் பதித்து குடிநீர் வழங்குவதற்கான சோதனை ஓட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட 84வது வார்டு உட்பட்ட அனுப்பாடி சோனைய கோவில் தெரு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அந்த குடிநீர் கொண்டு செல்லும் ராட்சச குடிநீர் குழாய் அருகே பார்த்தீங்கன்னா அந்த மாநகராட்சி பணியாளர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் இந்த பாதாள சாக்கடையை சீரமைக்கும் பணியானது நள்ளிரவில் நடைபெற்றது என்பது தெரிய வந்திருக்கிறது. அப்போது பணியாளர்கள் கவனக்குறைவின் காரணமாக அந்த ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் இந்த ராட்சச குடிநீர் குழாயை சேதப்படுத்தி இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இதன் காரணமாக அடுத்தடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா நள்ளிரவு முதல் இந்த ராட்சச குடிநீர் குழாயில் இருந்து தண்ணீர் வானை நோக்கி சீறி பாய்ந்து கொண்டு வீணாக செல்லக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடியுது. சுமார் 8 மணி நேரங்களுக்கு மேலாக பல லட்சம் லிட்டர்கள் தண்ணீர் சேதங்கள் வீணாக சென்றிருப்பதாக அப்பகுதியில் இருக்கக்கூடிய குடிமக்கள் குடியிருப்பு பகுதி மக்கள் குற்றச்சாட்டுகளை தெரிவிக்கிறார்கள். மதுரை மாநகராட்சியில் ஒரு சில பகுதிகளில் இன்னும் தண்ணீர் தட்டுப்பாடு இருந்த நிலையில தற்போது இப்படி குடிநீர் வீணாக செல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மக்கள் குறை சொல்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத்.